கர்த்தருக்கு சூத்திரம். இன்று கர்த்தர் நம்மோடு பேச விரும்புகிற வார்த்தை, நான் நம்புகிறது கர்த்தராலே வரும். ஆமீன். நீங்க உங்க நம்பிக்கை முழுசா கர்த்தர் மேல வச்சீங்கன்னா, நீங்க இதெல்லாம் நம்புறீங்களோ எல்லாவற்றையும் கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க தயாரா இருக்காரு. சங்கீதக்காரன் தாவீது சொல்றாரு, என் ஆத்மாவே கர்த்தரே நோக்கி நான் வந்துரு, நான் நம்புகிறது அவராலே வரும்னு சொல்றாங்க. கர்த்தர் நோக்கி நம்ம அமர்ந்திருக்கும் போது நம்ம செய்யற எல்லா காரியம் கர்த்தருக்கு முன்பாக வச்சு அவரை நோக்கி நீ அமர்ந்திருந்தீங்கன்னா, நீங்க எதெல்லாம் நம்பி காத்திருக்கீங்களோ அது எல்லாவற்றையும் கர்த்தர் செய்ய வல்லவரா இருக்கிறார். கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரையே தன் நம்பிக்கையா கொண்டிருக்க மனுஷன் பாக்கிய வாசனத்தின் பிரகாரமாக முழு இதயத்தோட, முழு பலத்தோட, முழு ஆத்மாவோட, முழு சிந்தையோட கர்த்தர் மேல அன்பு செலுத்தி அவர் மேல நம்பிக்கை வச்சு விசுவாசமா இருந்தீங்கன்னா, நீங்க நம்புற காரியம் அது வேலை விஷயமா இருக்கலாம், படிப்பு காரியங்களா இருக்கலாம், மங்கள காரியமா இருக்கலாம், வெளியூர் வெளிநாட்டு பயணமா இருக்கலாம், நியாயமா சொத்து பத்தா இருக்கலாம், எந்த ஊழியமா இருந்தாலும், பிள்ளையோட வாழ்க்கை எதுவா இருந்தாலும் சரி, எல்லா ஆசீர்வாதத்தையும் கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க தயாரா இருக்காது. நீங்க நம்புவது உங்களுக்கு கண்டிப்பா உங்களுக்கு வந்து சேரும். செய்ய வேண்டிய ஒரே விஷயம், கர்த்தர் சமூகத்துல காத்திருந்துங்க. நீங்கள் அமர்ந்திருந்தது நானே தேவன் அறிந்து கொள்ளுங்கள், ஜாதிகள் வந்து பூமி வந்து வசனத்தின் பிரகாரமாக கர்த்தர் சமூகத்துல அமர்ந்தீங்கன்னா, நீ என்ன காரியம் விரும்புகிறோ நீ விரும்புற ஆக்கிற வசனத்தின் பிரகாரமாக உங்க நம்பிக்கை தேவன் எல்லா விதத்திலும் சந்தோஷத்தை சமாளித்து உங்களுக்கு கொடுத்து, நீங்க விரும்புகிற காரியம், நீங்க நம்புகிற காரியம் உங்களுக்கு கிடைக்க முடியாத கர்த்தர் கிருபை பாராட்டுவாராக. விசுவாசத்தோடு இருங்க, கர்த்தர் மேல் நம்பிக்கை வைங்க, முழுமனதோடு கர்த்தர் மேல் நம்பிக்கை வைங்க. கர்த்தர் நீங்க எல்லா காரியங்களும் செய்யற எல்லா காரியம் ஆசீர்வதித்து, நீங்க எதிர்பார்க்கிற காரியங்கள் நன்மையாய் முடியும்படி, நீங்க நம்புற காரியங்கள் உங்க கிட்ட சேரும்படி கர்த்தர் ஆசீர்வதிப்பாரு. கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தின் வேலை கூட்ட ஆசீர்வாதம் பிரகாரமாக கர்த்தர் மாத்திரம் தான் வரும். உங்களுக்கு ஆசீர்வாதம் வரும். எனக்கு ஒத்த ஆசீர்வாதம் பருவதற்கு கண்களை இருக்க ஆசீர்வாதம் பிரகாரமாக கர்த்தரை நோக்கி அமர்ந்துருங்க, அவர் சமூகத்துல அமர்ந்துருங்க. நீங்க நம்புற காரியங்களை கர்த்தர் உங்கள்கிட்ட வந்து கிட்டி சேர்ப்பார். விசுவாசம் அவன் பெற்றுக் கொள்ளுங்கள். ஆமென். God bless you.